ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து நியூஸ்லேயோ இல்லை மீம்ஸ் சோஷியல் மீடியாஸ்லேயோ சயின்டிஸ்ட் வந்து ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி. அந்த கிரகத்தில் வந்து ஹைட்ரஜன் இவ்வளோ இருக்குது, நைட்ரஜன், அந்த கிரகம் தங்கத்தால் உருவாயிருக்கு, டைமண்டால் உருவாயிருக்குலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னதான் ஒரு பெரிய டெலஸ்கோப் வழியாக நம்ம பார்த்தாலும் ஃபோட்டோஸ், அதாவது இந்த பிளானட்டோடைய ஃபோட்டோஸ் வந்து இது மாதிரி பிளர்ரியாக தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த பிளானட்டோட கலரே சரியாக தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க அந்த பிளானட்டில் ஹைட்ரஜன் இவ்வளோ இருக்குது, இந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு அக்யூரேட்டாக சொல்கிறாங்க? வாங்க, அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும் முக்கியமானது. ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல் எடுத்துக்கோங்க. அந்த கல்லை வந்து டேரக்ட் சன்லைட்டில் நம்ம வச்சிடறோம். வச்சா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் அந்த கல் வந்து சூடாகி ஒரு மாதிரி ஹீட்டர்லேருந்து வரும். சரிங்களா? ஏன் அது நடக்குதுன்னா, சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் ரே, அதில் வந்து ஃபோட்டான்ஸாக இருக்கும். எந்த ஒரு லைட்டாக இருந்தாலும் சரி, அது ஃபோட்டான்ஸால் தான் உருவாயிருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபோட்டான் பார்ட்டிகல் கல்லை ஹிட் பண்ணும்போது கல் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கும், மிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். இது எல்லா பார்ட்டிகளுக்குமே, யூனிவர்ஸில் இருக்க எந்த ஒரு சாலிட் பார்ட்டிகளுக்குமே இந்த லா சேம் தான். ஸோ அதனால தான் அந்த கல் வந்து ஹீட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு விஷயம். சரி, ஓகே. அந்த 2வது விஷயம் என்னென்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர். அதாவது நம்ம 12th எல்லாருமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்போம் டெஃபினட்டாக. என்னன்னா, ஒரு ப்ரிசம் எடுத்துக்கிட்டு அதை லைட்டில் வச்சா அது ஸ்பிட் ஆகும்ல, கலர் ரெட்டு, ப்ளூ, க்ரீன்னு. அந்த லைட்டை நம்ம வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கும். அதுக்கு எதிராக ஒரு மைக்ரோஸ்கோப் தான். அதை வச்சு நம்ம லைட்டை ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தோம்னா லைட்டே ஒரு நூல் இலை மாதிரி லைனாக தெரியும். இது மாதிரி ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ்னு சொல்லுவோம். இது மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஸ்பெக்ட்ரம் லைன்ஸில் எந்த விஷயமும் இல்லை. பட் இந்த லைன்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம பேண்ட் விட்த்னு சொல்லுவோம். ஆனால் என்னது ஆக்சுவலாக, அது ஒரு ஒளிக்குள்ள இருட்டு இருக்குது, அதாவது கேப்ஸ் இருக்குது, பேண்ட் கேப்ஸ். அப்போ அது ஆக்சுவலாக என்னது? அங்கே தான் வந்து இந்த மொத்த வீடியோட மிஸ்ட்ரி அடங்கிருக்கு. ஸோ அந்த பேண்ட் கேப் எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த கல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். அந்த கல்லில் ஒரு லைட் பட்டா அந்த கல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும், மிச்சத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ண நான் சொன்னேன்ல. அந்த அப்சர்வ் பண்ணிச்சு பார்த்தீங்களா லைட்டு, அதுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கிட்ட இருக்க மிஸ்ஸிங் அந்த பிளாங்க் ஸ்பேஸ். அண்ட் இந்த விஷயம் வந்து சும்மா ரேண்டமாலாம் அக்கர் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செவுர் மலை இருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர லைட்டில் ஒரு பேண்ட் கேப்ஸ்லாம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஆஃப் பேண்ட் கேப்ஸ் இருக்கும். ஆனால் அது ஒன்றும் ரேண்டமாலாம் வரல. ஏன்னா அந்த செவுர் எதில் உருவாயிருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஒரு செவுர் மோஸ்ட்லி செங்கல் வந்து களிமண்ணில் ரெடி பண்ணியிருப்பாங்க. களிமண் என்ன, சிலிக்கா. ஓகேங்களா? அந்த சிலிக்கா ஆட்டம்ஸ் தான் அப்போது ஆக்சுவலாகவே எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. அண்ட் அது வந்து சும்மா ஒரு ஏனத்தானம்லாம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணாது. ஒரு ஃபிசிக்கலாக டிஃபைன் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் அதை அப்சர்வ் பண்ணும். அப்போது ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வர அந்த லைட்டில் இருக்க பேட்டர்னும் ஸ்டாண்டர்ட் பேட்டர்னாக இருக்கும். அப்படின்னா ஒரு சிலிக்கா ஆட்டம்லேருந்து பட்டு வர ஒரு லைட்டு இந்த பேட்டர்ன் தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் டிட்டர்மினே பண்ணிட முடியும். அது யூனிவர்ஸில் இருக்க எந்த ஒரு சிலிக்கா செவராக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து பட்டு வர லைட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோல்டுலேருந்து பட்டு வர லைட்டு இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்ட்ரமை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் மேலேயுமே லைட் அடிச்சு அது ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அப்சர்வ் பண்ணி அதை வந்து கம்பேர் பண்ணி அந்த 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 எலமெண்ட் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுமோ எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணி டேட்டா புக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் டாபிக் வருவோம். அந்த ஒரு ஃபார் பிளான்ட்லேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா லைட்டு, அந்த லைட்டை இதேமாதிரி ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரோ பேண்ட் கேப்ஸ்லாம் அதை வந்து பூமியில் இருக்கிற அந்த டேட்டா புக்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஒரு ஸ்பெக்ட்ரோ ரீடிங்லையும். அது மாதிரி பார்க்கும்போது கன்ஃபார்மாக எதனா ஒரு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? எல்லாமே மேட்ச் ஆகும் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு ஒரு லாங் ப்ராசஸ். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு தான் அந்த பிளானட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு லைட்டோடைய மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம ஜஸ்ட் என்னமோ அது நம்மளுக்கு வந்து பார்க்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு லைட்டில் இருக்க டேட்டாவை வச்சு ஒரு பொருள் எதால் உருவாயிருக்கு, அப் டு ஆட்டம் லெவல் வரைக்கும் எதால் உருவாயிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ ஜஸ்ட் எந்த ஒரு விஷயமும் சயின்ஸில் வந்து நார்மலோ இல்லை ஒரு ஃப்ராங்காவோ பார்த்தா நம்மளுக்கு அதுலேருந்து நிறைய மிஸ்ட்ரி அன்வில் ஆகாது. ஆனால் அது வந்து ஒரு டீப் மீனிங்கோடு பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஒரு நம்மளுக்கு டேட்டா வந்து தான் கிடைக்கும். ஸோ ஒரு சாதாரண ஒரு லைட் பீமில் எவ்வளோ பெரிய மிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சயின்டிஸ்ட் வந்து இந்த லைட்டை வச்சே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க, யூனிவர்ஸோடைய பல மர்மத்தை அன்ரிவீல் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சில பேர் இருப்பாங்களா, அவங்களுக்காக கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோஸ் என்னன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.